அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். தேவன் புகழ் பாடுங்கள். அழைக்கும் இறைவன் குரல் கேட்க ஆலயம் விரைவோ வாருங்கள். அன்பின் சுவடுகள் பதித்திடவே இறை குலமாய் இணைந்து வாருங்கள். என்னை அழைத்தார், அவர் கையில் பொறித்தார், கருவில் தெரிந்தாரே. அன்பை பொழிந்தார், என்னை அள்ளி அணைத்தார், உரிமையாய் தேர்ந்தாரே. விரித்து அழைக்கின்றார், இதயத்தில் பொதிந்திட அழைக்கின்றார். திருப்பலி வாருங்கள். மீட்பினை நீதம் கண்டிட வான்தேவன் புகழ் பாடுங்கள். ஆரெங்கும் அருள் சூழ்ந்திட ஞானத்தின் வழி கூடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பான இறை மக்களே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இந்த திருப்பலியானது ஆலயத்தில் குடியிருக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துகளுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துகளுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துகளுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching the same. அன்பான அன்னையின் பக்தர்களே, இன்று தாய் திரு அவை புனித பொனவெந்தூர், செயின்ட் பொனவென்ச்சர் என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், பொனவெந்தூர் ஆயர் மறைவல்லுனருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இதோ அவர் வழியாக நாமும் ஆண்டவரை ஆழமாக அறிந்து கொண்டு பொனவெந்தூர் என்ற இந்த புனிதரைப் போல நாமும் பிறருக்கு இயேசுவை வெளிப்படுத்துகின்ற உத்தம சீடர்களாக, அவருடைய பிள்ளைகளாக வாழ வர வேண்டுமோம். இந்த புனிதர் தான் அழியா நாவை, அதுவும் அந்தோனியாருடைய அழியா நாவை பார்த்து இவர் சொன்ன வார்த்தை, ஓ பிளஸட் டங்க், யூ ஆல்வேஸ் பிரைஸ் லார்ட் அண்ட் யூ லெட் அதர்ஸ் பிரைஸ் த லார்ட். அதாவது ஆசீர்வதிக்கப்பட்ட நாவே, நீ எப்பொழுதும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டிருந்தாய், மற்றவர்களையும் புகழ வைத்தாய் என்று சொன்னவர் இவர் அந்தோனியாருடைய அழியா நாவை பார்த்து. இந்த புனிதர்களின் வழியாக நாம் ஆண்டவரிடம் வரம் கேட்டு மன்றாடுவோம்.
நம்ம பாவங்களை நினைவு கூர்வோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இல்லாமல் இறைவா, ஆயரும் அறைவல்லுனருமான புனித புனவெந்தூரின் விண்ணக பிறப்பு விழாவை கொண்டாடும் நாங்கள் அவருடைய மாண்புமிக்க அறிவாற்றலால் பயனடைய வேண்டுகின்றோம். இவ்வாறு அவருடைய அன்பின் ஆர்வத்தை நாங்கள் என்றும் பின்பற்றுவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் எசேயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறியது: அசீரியா நாடு சினத்தில் நான் பயன்படுத்தும் கோல் அது, தண்டனை வழங்கும் நான் ஏந்தும் தடி அது. இறை பற்றில்லா நாட்டினருக்கு அந்நாட்டை நான் அனுப்புகிறேன். எனக்கு சினமூட்டின மக்களை நொறுக்க அதற்கு ஆணை கொடுக்கிறேன். அம்மக்களை கொள்ளையிடவும் அவர்கள் பொருட்களை சூறையாடவும் தெருவில் கிடக்கும் சேற்றை போல அவர்களை மிதித்து போடவும் அதற்கு கட்டளை தருகிறேன். அசீரிய அரசன் நினைப்பதோ வேறு, அவனது உள்ளத்தில் எழும் திட்டங்கள் வேறு. மக்கள் இனங்கள் அழிந்து நாசமாவதை தன் இதயத்தில் எண்ணுகிறான். பல்வேறு இனத்தாரையும் வெட்டி வீழ்த்த அவன் விரும்புகிறான். ஏனெனில் அவன் இவ்வாறு சொன்னான்: என் கை வலியாலே நான் அதை செய்து முடித்தேன். என் நாணத்தாலும் அறிவு கூர்மையாலும் அதற்கு திட்டங்கள் தீட்டினேன். மக்கள் இனங்கள் தங்களிடையே வைத்துள்ள எல்லைகளை அகற்றினேன். அவர்களுடைய கருவூலங்களை சூறையாடினேன். அரியணையில் வீற்றிருந்தோரை ஒரு காளை மிதிப்பது போல் மிதித்து போட்டேன். குருவி கூட்டை கண்டுபிடிப்பது போல் என் கை மக்கள் இனங்களின் செல்வங்களை கண்டு எடுத்து கொண்டது. புறக்கணித்த முட்டைகளை ஒருவன் பொறுக்கி எடுப்பது போல் நாடுகள் யாவற்றையும் ஒருங்கே சேர்த்து கொண்டேன். எனக்கு எதிரே ஒருவரும் இறக்கை அடிக்கவில்லை, வாய் திறக்கவில்லை, கீச்சென்று ஒலி எழுப்பவும் இல்லை. வெட்ட பயன்படுத்துகிறவனுக்கு மேலாக கோடாரி தன்னை மேன்மை பாராட்டுவது உண்டோ? அறுப்பவனை விட தன்னை சிறப்பு மிக்கதாக வாழ் கருத இயலுமோ? தன்னை தூக்கியவனை சுழற்றி வீச கைத்தடியால் கூடுமோ? மரம் அல்லாத மனிதனை தூக்க மரத்தால் ஆன கோலால் இயலுமோ? ஆதலால் தலைவராகிய படைகளின் ஆண்டவர்
பாழாக்கும் கொள்ளை நோயை அவனுடைய கொழுத்த வீரர்கள் மேல் அனுப்புவார். அவனது மேன்மையின் கீழ் தீ ஒன்றை வைப்பார். அவர் நெருப்பு மூட்டுவார், அது கொழுந்து விட்டு எரியும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 94 பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், அவர் தம் மக்களை கைவிடார். 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 ஆண்டவரே, அவர்கள் உன் மக்களை நசுக்குகின்றனர். உமது உரிமை சொத்தான அவர்களை ஒடுக்குகின்றனர். கைம்பெண்டிரையும் மன்னியரையும் அவர்கள் வெட்டி வீழ்த்துகின்றனர். திக்கற்றவர்களை அவர்கள் கொலை செய்கின்றனர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், அவர் தம் மக்களை கைவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், அவர் தம் மக்களை கைவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், தம் உரிமை சொத்தாம் அவர்களை கைவிடார். தீர்ப்பு வழங்கும் முறையில் மீண்டும் நீதி நிலைக்கும். நேரிய மனத்தினர் அதன் வழி நடப்பர். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், அவர் தம் மக்களை கைவிடார். ஆண்டவர் தம் மக்களை தள்ளிவிடார், அவர் தம் மக்களை கைவிடார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைப்பொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 இறைவசனங்கள் 25 முதல் 27 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவிழம். என் தந்தை எல்லாவற்றையும் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். தந்தையை தவிர வேறு எவரும் மகனை அறியார். மகனும் அவர் யாருக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்று விரும்புகின்றாரோ அவரும் அன்றி வேறு எவரும் தந்தையை அறியார் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்னையின் பக்தர்களே, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். இறை அருளை சார்ந்திருப்போர் மறை உண்மைகளை அறிந்திருப்போர். ஞானிகள், அறிஞர்கள், ஒரு சிலருக்கு அறிவு வந்த பிறகு ஆணவம் வந்து விடுகிறது. ஒரு சிலருக்கு திறன் வந்த பிறகு திமிர் வந்து விடுகிறது. ஒரு சிலருக்கு பணம் வந்த பிறகு படோபம் வந்து விடுகிறது, பந்தா. ஆனால் இதில் எதுவுமே குழந்தைகளுக்கு வருவதில்லை. குழந்தைகளுக்கு வருவதில்லை. ஆகவேதான் ஆண்டவர் தான் நமக்கு அறிவையும் ஆற்றலையும் கொடுத்தார். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே மனிதன் பயன்படுத்துகின்ற கருவிகள் மனிதனை விட பெரிய காரியத்தை செய்துவிட முடியாது. கோடாரியாக இருக்கட்டும், கம்பாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். நாமெல்லாம் படைக்கப்பட்டவர்கள். படைக்கப்பட்டவர்கள் படைத்தவரை விட மேலானவர்கள் என்ற மமதை நமக்கு வருகின்ற பொழுது எப்படி படைத்தவருடைய மறை உண்மை, அவருடைய எண்ணங்கள் நமக்கு புரியும். ஒரு மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஒரு குத்து சண்டை வீரர் ஒரு முறை விமானத்திலே பயணம் மேற்கொள்ள வந்தார். எல்லாரும் விமானத்துக்குள்ளரே நுழைந்தார்கள். எப்பொழுதுமே விமானம் புறப்படுகின்ற பொழுதும் சரி, விமானம் இறங்குகின்ற பொழுதும் சரி, பயணிகள் அவர்களுடைய இருக்கையில் அமர்ந்திருப்பவர்கள் அந்த சீட் பெல்ட்டை போட்டுக்கணும். அவ்வாறு தான் எல்லா பயணிகளும் வந்து அமர்ந்தார்கள். விமான பணிப்பெண் எல்லாரும் அவரவர்களுடைய இருக்கையில் அமர்ந்து உங்களுடைய சீட் பெல்ட்டை போட்டுக்கொள்ளுங்கள் என்று அவர் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய குத்து சண்டை வீரர் மட்டும் அந்த பெல்ட்டை போடலை. அந்த விமான பணிப்பெண் பக்கத்தில் வந்து, கொஞ்சம் உங்கள் பெல்ட்டை போடுங்க. நான் ஏன் போட வேண்டும்? நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? இந்த உலகத்திலேயே மிக சிறந்த குத்து சண்டை வீரர். என் பலம் தெரியுமா? என்னுடைய திறன் தெரியுமா? அப்பொழுது அந்த விமான பணிப்பெண் அந்த குத்து சண்டை வீரரை பார்த்து அழகாக ஒரு பதில் சொன்னார். நீங்கள் பெரிய ஆள் தான், பெரிய பலசாலி தான். ஆனால் ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெரிய பலசாலிக்கு இந்த பெல்ட்டை போட வேண்டிய அவசியம் இல்லை என்றால் இந்த விமானமே அவசியம் இல்லையே. நீங்கள் பெரிய குத்து சண்டை வீரராக இருந்தால் நீங்கள் ஏன் இந்த விமானம் மட்டும் உங்களுக்கு தேவைப்படுகிறது? அந்த விமானத்துக்குள் வந்தால் சில விதிமுறைகளை நீங்கள் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். விமானம் தேவைப்படுகிறது. விமானத்துக்குள் வந்த பிறகு அந்த சீட்டு பெல்ட்டை போடுறதுக்கு உங்களுக்கு மனசு ஒத்துக்கலையா? பெரிய ஆளாக இருந்தால் விமானமே இல்லாமல் நீங்கள் பறந்து ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்லலாமே. இப்படி தான் திறன் வந்த பிறகு, திறமை வந்த பிறகு, பிரசித்தி பெற்ற பிறகு, உயர்ந்த இடத்திற்கு சென்ற பிறகு சிலருக்கு அந்த மமதை வந்து விடுகிறது, தலைகணம் வந்து விடுகிறது. யாரையும் சார்ந்திராமல் தான் தோன்றித்தனமாக செயல்படுகின்ற மனநிலை வந்து விடுகிறது. ஆனால் குழந்தைகளிடத்தில் இங்கே ஆண்டவர் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார் என்றால் குழந்தைகள் மட்டுமன்று நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குழந்தைகளுடைய மனநிலையை கொண்டிருக்கின்ற எல்லாருக்கும் அவர் மறை உண்மையை வெளிப்படுத்துகிறார். ஆகவேதான் அவர் தேர்ந்தெடுத்த அத்தனை திருத்தூதர்களும் சாதாரணமானவர்கள். ஆனால் இயேசுவை சார்ந்திருந்தார்கள், குழந்தையின் மனநிலையை கொண்டிருந்தார்கள். ஆகவேதான் அவர்கள்
இந்த திருச்சபையின் தூண்களாக இன்று வரை அவர்கள் கருதப்படுகிறார்கள், வணங்கப்படுகிறார்கள், வாழ்த்தப்படுகிறார்கள் என்று கூறி நம் ஆண்டவர் இயேசு கிட்டாத உயரத்திலே நமக்கு கிடைக்காத தூரத்தில் இருந்தவர் நம் முன் இருக்கிறார். அப்படி என்றால் அவருடைய தாழ்ச்சி, அவருடைய எளிமை, அவருடைய சிம்பிளிசிட்டி, ஹியூமிலிட்டி. நம்முடைய தெய்வம், நேற்று கூட சொன்னேன், அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய வல்ல செயல். அன்புக்குரியவர்களே, நம் பக்கத்தில் இருக்கிறார். அது அவருடைய தாழ்ச்சி, அவருடைய சிம்பிளிசிட்டி, ஏழ்மையில் நம்மையெல்லாம் செல்வராக்க அவர் ஏழையானார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அந்த தாழ்ச்சி அறிவினாலும் திறனினாலும் தங்களுடைய பதவியினாலும் அந்தஸ்தினாலும் மமதியில் வாழ்கின்றவர்களுக்கு எப்படி புரியும்? புரியாது. ஆகவே தான் அவர்களுக்கு அந்த மறை உண்மைகள் தெரியாமல் போனது. ஆனால் குழந்தைகளுக்கு அப்படி அல்ல. இயேசுநாதர் வாழ்ந்த பொழுது குழந்தைகளுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடையாது. தன்னிச்சையாக அப்பொழுதும் சரி இப்பொழுதும் சரி குழந்தைகளால் எதுவும் செய்ய முடியாது, மற்றவர்களை சார்ந்து தான் இருக்க வேண்டும். ஆகவே குழந்தைகளுடைய மனநிலை, அவர்களுடைய ஆட்டிடியூட், அவர்களுடைய தன்மையிலே மேலோங்கி நிற்பது என்ன தெரியுமா? அப்சல்யூட் டிபெண்டன்சி, டோட்டல் டிபெண்டன்சி. தங்களுடைய பெற்றோரை முழுமையாக சார்ந்து வாழ்வார்கள். அந்த குழந்தைகளிடத்திலே பல ஆற்றல் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பின்னாடி வெளியில் வரும். இருந்தாலும் அவர்கள் அந்த குழந்தை பருவத்திலே முழுமையாக தங்களுடைய தாய் தந்தையரை சார்ந்து வாழ்வார்கள். அந்த சார்பு நிலை, அந்த குழந்தையினுடைய மனநிலை உங்களுக்கும் எனக்கும், நாம் என்னதான் வாழ்க்கையில் உயர பறந்தாலும், உயர்ந்திருந்தாலும், உயர்ந்த இடத்திலே நாம் இருந்தாலும், அறிவை பெற்றிருந்தாலும், ஆற்றலை பெற்றிருந்தாலும், நான் இறைவனை சார்ந்தவன், இயேசுவை சார்ந்து நான் வாழ வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாம், நான் பயனற்ற ஊழியன், என் கடமையைத்தான் நான் செய்தேன் என்ற அந்த மனநிலையோடு இறைவனை சார்ந்து வாழ்ந்தோம் என்றால், அன்புக்குரியவர்களே, நமக்கும் மறை உண்மைகளை ஆண்டவர் கற்றுத்தருவார். மறை உண்மைகளை நாமும் அறிந்து கொள்ள அவர் ஆவியானவரை அனுப்புவார். அன்புக்குரியவர்களே, அடுத்து அவர்களுடைய தன்மை, அவங்களுடைய நேச்சர் என்னன்னா, பிரிட்டென்ஷன்லெஸ் ஃபெய்த், அதாவது நடிக்க தெரியாத நம்பிக்கை. அவங்களுடைய நம்பிக்கையில் நடிப்பு இல்லை, அதில் உண்மை இருக்கிறது. அவங்களுக்கு நடிக்க தெரியாது. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பெற்றோரிடத்தில் நடித்தா நான் அப்பா அம்மா உங்களை நம்புகிறேன் என்று சாதித்துக் கொள்கிறார்கள், அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறார்கள். குழந்தைகளுடைய அந்த தன்மை என்னவென்றால், நம்புவதை முழுமையாக நம்புவது. ஒரு நடிக்கிறது இல்லை, நம்புகிற மாதிரி நடிக்கிறது இல்லை. அதே போலத்தான் உங்களுக்கும் எனக்கும் நடிக்க தெரியாத நம்பிக்கை. அந்த நம்பிக்கையோடு நாம் கடவுளை அணுகி வந்தோம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கும் மறை உண்மைகளை வெளிப்படுத்துவார். அடுத்து குழந்தைகளுடைய இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவங்களுடைய இன்னசென்ஸ், அவங்களுடைய அப்பாவித்தனம். குழந்தைகளுடைய மனதிலே வஞ்சம், வர்மம், வரட்டு, கௌரவம், தீராத பகையை அவர்கள் தேக்கி வைத்துக் கொள்ள மாட்டார்கள். தீமைகளை தேக்கி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தன்மை குழந்தைகளுக்கு இல்லை. அதே போல நாமும் தீமைகளை தேக்கி வைத்துக் கொள்ளாத ஒரு மனநிலையை நாம் வகுத்து கொண்டோம் என்றால் நமக்கும் ஆண்டவர் மறை உண்மைகளை வெளிப்படுத்துவார். அன்புக்குரியவர்களே, ஒரு குழந்தையை பார்த்து உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்ட பொழுது அந்த குழந்தை சொன்னது, இது சரியான கேள்வியே அல்ல, இட்ஸ் அ ராங் கொஸ்டின். ஏன்ப்பா அப்படி சொல்கிறேன்? ஏன்னா எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தையிடத்தில் இருக்கிற ஞானத்தை பாருங்கள். யாராவது ஒருவரை சொல்லி மற்றவரை புண்படுத்தி விடக்கூடாது. அதனால் சொல்கிறா, இது நல்ல கொஸ்டினே இல்லை. ஏப்பா? ஏன்னா எங்கள் அப்பாவும் அம்மா முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க, எங்கள் அப்பாவும் அம்மா முன்னாடி உட்காந்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு எங்கிருந்து அந்த ஞானம் வந்தது? ஒருத்தரை புண்படுத்தக்கூடாது. ஒருத்தரை சொல்லி அவருக்கு அம்மா பிடிச்சிருக்கலாம், இல்லை அப்பா பிடிச்சிருக்கலாம். ஆனால் அதை ஒரு சபையிலே சொல்லி என் தாயையோ என் தந்தையோ நான் புண்படுத்தி விடக்கூடாது. இதுதான் அந்த அப்பாவித்தனம். அதே போல் ஒரு சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை வாழ்வதற்கு என்ன செய்யணும்னு ஒரு குழந்தையை கேட்ட பொழுது அந்த குழந்தை சொல்லுது, சே சாரி ஈவன் இஃப் யூ ஆர் ரைட். நம்ம மேலே எந்த தப்பு இல்லைனாலும் நாம் சாரி சொல்லணும், மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. சரி, இது யார் உனக்கு கற்றுக் கொடுத்தா? எங்கள் அப்பா தான். அப்படியா? எப்படி? அவர் அதை டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு எங்கள் அம்மா கிட்ட. இந்த அப்பாவித்தனம் எப்படி வருகிறது? இந்த குழந்தையிடத்தில் எதையும் மனசில் வச்சுக்காம. ஆகவே அன்புக்குரியவர்களை, என்னதான் அந்த குழந்தைகளுக்குள்ள ஆற்றல் இருந்தாலும் சக்தி இருந்தாலும் எல்லாம் என்னுடைய பெற்றோரால் என்று சார்ந்து வாழ்கின்ற, முழுமையாக நம்புகின்ற, எதையும் மனதிலே வைத்துக்கொள்ளாத இந்த மனநிலையோடு நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும். பல நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம்? நாம் செய்கின்ற செயல் நம்மை உயர்த்தும், நாம் செய்கின்ற நன்மைகள் நமக்கு மீட்பு தரும் என்று நினைத்து கொண்டிருப்போம். அது மாதிரி தான் ஒருத்தர் நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்ந்தவர் தான். அவர் இறந்தார்,
போனார், மோட்சத்தில் நிறுத்தப்பட்டார். அவர் நினைத்து கொண்டிருந்தார், உண்மையிலுமே அவர் அருமையான மனிதர், அருமையான கிறித்துவர், கடவுளை முழுமையாக நம்பினவர், நம்பி வாழ்ந்தவர். அங்கே நிறுத்தப்பட்டார். சரி, நீங்கள் மோட்சத்துக்குள்ளே போகணும்னா 100 மார்க் வாங்கியிருக்கணும். சரி சொல்லுங்கள், நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க அப்படின்னு பேதுரு கேட்குறார். நான் தினமும் கோயிலுக்கு போனேன், 1 மார்க்கு தான். நான் எல்லா ஏழைகளுக்கும் எங்கெங்கெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சேன், 1 மார்க்கு தான். இன்னொருவர் செய்த குற்றத்தை நான் ஏற்றுக்கொண்டேன், 1 மார்க்கு தான். நான் எனக்கு எதிராக துரோகம் செய்தவர்கள், என் முதுகில் குத்தியவர்கள், என் நெஞ்சில் குத்தியவர்கள் எல்லாரையும் நான் மன்னித்தேன், 1 மார்க்கு தான். உடனே அந்த நல்ல கிறித்துவருக்கு, இப்படி ஒரு மார்க்காக வாங்கினேன்னா நான் எங்கே என் மோட்சத்துக்கு போகிறது? ஆண்டவராக பார்த்து என் மேலே கருணை பொழிஞ்சாதான் நான் மோட்சத்துக்குள்ளே போக முடியும் போல இருக்குது அப்படின்னோடனே, நீங்கள் போகலாம், 99 மார்க்கு இந்த பதிலுக்கு நாங்களாம். அப்போ என்ன புரியுது? நான் செய்த செயல்கள், நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு மீட்பை தராது. ஆண்டவருடைய கருணை, ஆண்டவருடைய அருள், ஆண்டவருடைய இரக்கம், நான் என்னதான் நல்லவனாக நான் வாழ்ந்தாலும் எல்லாம் அவருடைய இரக்கத்தினால், அவருடைய கருணையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால். இதுதாங்க குழந்தைகளுடைய மனநிலை. இத்தகைய மனநிலையோடு நாம் என்ன காரியங்களை செய்தாலும் சரி, எவ்வளவு உயரத்தில் பறந்தாலும் சரி, எவ்வளவு உயர்ந்த இடத்திற்கு சென்றாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிவையும் ஆற்றலையும் படைத்தவர்களாக இருந்தாலும் சரி, வித் காட் ஐ ஆம் ஹீரோ, வித்தவுட் காட் ஐ ஆம் ஜீரோ. அந்த மனநிலை, அவரை சார்ந்து, அவரை முழுமையாக நம்பி, எதையும் மனதில் வைத்து கொள்ளாமல் வாழுகின்ற அந்த குழந்தையினுடைய மனப்பாங்கு, அந்த மனநிலை, அவருடைய தன்மை நம் ஒவ்வொருவருடைய தன்மையாக மாறுகின்ற பொழுது, இறை அருளை சார்ந்திருப்போர் மறை உண்மையை அறிந்திருப்பார். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்து நான் தர அனைத்து உந்தன் காணிக்கை, நினைத்து நான் தர அனைத்து உந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடும் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றி அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே.
என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்கத்தின் மிகுதியினால் எங்களை மீட்டருளினீ. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து ஒரே குடும்பமாய் பாடுவதா தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்தவே வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர், புனித பெனவென்ச்சர், புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலே எல்லா புகழும் எல்லா மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இயேசுவை சாராமல் தங்கள் பலத்தின் மீது நம்பிக்கை வைத்த பல ஆட்சி முறைகள் தகர்க்கப்பட்டன. பல படைப்புகள் எல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. நாம் வாழ்க்கையில் என்னதான் முன்னேறினாலும் நாம் இறைவனை சார்ந்து இறைவனை முழுமையாக நம்பி ஒரு வெள்ளை மனம் படைத்தவர்களாக திறந்த இதயத்தோடு எல்லாரையும் நாம் அணுகி வாழக்கூடியவர்களாக இருக்க ஆண்டவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கடியுடன் அருளமை மன்றாடுகிறோம். அது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பற்றி யாதொரு கலக்கமும் இனி நடமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. இதோ எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது விருப்பத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் மன ஒற்றுமையும் அளித்திருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தரும் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். குழந்தை மனநிலையை நாம் ஒவ்வொருவரும் கொண்டு ஆண்டவருடைய மறை உண்மைகளை அறிந்து அவர் தரும் பேரின்ப வாழ்வை பெற்றுக்கொள்ள இந்த திருவிருந்தின் வழியாக அழைக்கின்றார். இந்த திருவிருந்துக்கு வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
என்றும் உன்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே என்றும் நீதானே என் எல்லையே எனில் மாறும் என் இயேசுவே, என்றும் உம்மோடு உறவாடுவே. நீ இன்றி ஒன்றில்லையே, என்றும் நீதானே என் எல்லையே. எனில் மாறும் என் இயேசுவே. என் நெஞ்ச வீட்டினில் என் இன்ப பாட்டினிலே உன் நாமம் நான் பாட என் உள்ளம் நீர் வாழவே என் இன்பத் தாயாக எந்நாளும் என்னை காக்கவே. என் சொந்தம் நீயாக, என் பாடும் நீயாகவே. தேவா எழுந்து வா தேடும் அமைதி தா தேவா எழுந்து வா, தேடும் அமைதி தா. உடையத்தை உயிர் கொடுத்தேன் உறவை தேடி எனில் வாரும் என் இயேசுவே என்றும் உன்னோடு உறவாடவே நீ இன்றி ஒன்றில்லையே என்றும் நீதானே என் எல்லையே எனில் வாரும் என் இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொண்டு நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறையாசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்பு மிகுந்த நம் ஆண்டவர் இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் நமக்காக கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் உங்களையும் இணையதளம் மற்றும் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. பால்கார சிறுவனின் பால்குடத்தை பொங்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்கள் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கச் செய்வாராக. எழுந்து நடக்க இயலாத சிறுவனை எழுந்து நடக்கச் செய்த புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை தோல்விகளிலிருந்தும் துயர்களிலிருந்தும் விடுவித்து எழுந்து நடக்கச் செய்வாராக. போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்து காப்பாற்றிய புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்துரையில் இறைவன் தாமே உங்களை துன்பக் கடலிலிருந்து விடுவித்து கரை சேர்ப்பாராக. எல்லா வரங்களையும் எப்பொழுதும் உங்களுக்கு பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருள்துணை என்றும் உங்களோடு இருப்பதாக. May Jesus our Lord touch and heal you through the powerful intercession of our beloved mother, our Lady of Good Health, வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் போகும்போதும் வரும்பொழுதும் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுக்குள்ள உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு பின்னும் இருந்து ஆரோக்கிய தாயின் வழியாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு